சாத்தானுக்கு பிடிக்காத 7 காரியங்கள். அதில் ஒரு 3 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல்ல சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் எது என்று பார்த்தால், ஜனங்க ரட்சிக்கப்படுறது சாத்தானுக்கு பிடிக்காது. சர்ச்சுக்கு வர்றவங்களாக இருந்தால் கூட அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கெல்லாம் விட மாட்டான். நீ சர்ச்சுக்கு வா போ, ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து அந்த லெவலுக்கெல்லாம் போயிடாதே அப்படின்ட்டு சாத்தான் செய்கிறான், காரியங்களே செய்கிறான். ரெண்டாவது, சாத்தானை பிடிக்காத இன்னொரு காரியம் எதுனாக்கா சொல்லுங்கள், நாம் நிம்மதியாக வாழறது அவனுக்கு பிடிக்காது. நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இதுதான் அவனுக்கு விருப்பம். நிம்மதியாக வாழறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் மூணாவதாக போன முந்தின வாரத்தில் என்ன பார்த்தோம், சாத்தானை பிடிக்காத மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், சபை ஊழியம் டெவலப் ஆகிறது, வளர்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. அதுக்கு அவன் என்னெல்லாம் செய்வான் அதெல்லாம் உங்களுக்கு நமக்கு சொல்லியாச்சு. இப்போ 4, 5, 6, 7 இந்த 4 விஷயங்களை சொல்கிறேன். நாலாவதாக, நாம் பைபிள் நாலேஜில் வளர்றது சாத்தானுக்கு பிடிக்காது. வேத அறிவில் வளருவது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் அவன் என்னென்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஏசாமி சொல்கிறாரு மார்க் 4:15, உங்கள் உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வேதத்தில் ஆண்டுடைய வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்கும்போது அந்த வசனங்கள் நமக்குள்ளே கனி கொடுக்காதபடிக்கு, வளராதபடிக்கு இந்த சாத்தன் என்ன பண்ணுறான்னா அதை எடுத்துகிட்டு போயிடுறானா. அதனால தான் நம்ம இங்கே கேட்குறோம், வீட்டுக்கு போனால் மறந்துடுறோம். வீட்டில் உள்ளவங்க கேட்டால் கூட இப்போ தானேங்க கேட்டு வந்தீங்க, அது கூட சொல்ல முடியலனாக்கா, அதுதான் சொன்னார், நல்லா தான் சொன்னார், மறந்துட்டேனே அப்படின்றாங்க. காரணம் என்ன, அவன் அந்தளவுக்கு சாத்தான் கிரியை செய்கிறான். நம்ம உள்ளத்தில் விதைக்கப்படுகிற கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துடுறான். ஏன்னா நம்ம பைபிள் நாலேஜில் வளரக்கூடாது அப்படின்னு சாத்தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஏசாமி சொல்கிறார். மார்க்கு 4:15 சொல்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம பைபிள் நாலேஜில் வளரக்கூடாது என்பதற்காக வேறு வேறு பைபிளில் இல்லாத சில துருபதேசங்களெல்லாம் நமக்குள்ளே விதைக்கிறான். அதுதான் ஏசாமி மத்திய சுவிசேஷம் 13 சொல்லும்போது, சாத்தான் களைகளை விதைத்தான் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ துருபதேசங்களையும் ராங் கான்செப்ட்ஸ், கடவுளை பற்றியும் பைபிளை பற்றியும் ராங்கான தவறான ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே விதைக்கிறான். அப்போது அந்த மாதிரி நம்மளை அவன் வஞ்சிக்கிறான். ஒரிஜினலான பைபிளுடைய நாலேஜில் வளராமல் இதை மாதிரிலாம் தடுக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த பைபிள் நாலேஜ் நம்ம வளரக்கூடாது என்பது பேய்களின் உபதேசங்கள் எல்லாம் உலகத்தில் சாத்தனானவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு 1 தீமோத்தி 4 1-3 வரைக்கும் வாசித்தா பவுலடியார் சொல்கிறார். அதாவது பேய்களின் உபதேசங்கள், பேய்களின் உபதேசம்னா அங்கே ஒரு 2-3 சொல்லுவார் பவுலடியார். என்னென்னா, 1, திருமணமே பண்ணிக்கக்கூடாது என்கிற ஒரு உபதேசம். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் திருமணமே பண்ணிக்காமல் ஊழியம் செய்யணும். இதை பற்றி பவுலடியார் அங்கே சொல்கிறாரு, அது பேய்களின் உபதேசம்ன்றார். சரிங்களா? அப்போது உலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளுடைய சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கக்கூடாதுங்க, கடவுளுடைய சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் மனைவி இருக்கக்கூடாதுங்க, அதுதான் உண்மையான ஒரு சேவைனாக்கா அப்படின்னு உலகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இது பேய்களுடைய உபதேசம். இது மற்ற சாமியாரங்களுக்கு அது பொருந்தும், நமக்கு பைபிளில் அப்படி சொல்லலை. அப்போ இத்தையே நம்ம கிறிஸ்டியன் சபைகள்லையும் கூட உபதேசமாக போதிக்கிற சபைகளும் இருக்குது. அதனால்தான் சில பேர் அவங்க சபைகளில் திருமணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உபதேசத்தை வச்சுட்டு அப்படி தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஊழியக்காரங்க வச்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை மாதிரி உலகத்தில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் விதைச்சி, அது கரெக்டு தானே, ஒரு கடவுளுடைய ஊழியம் செய்கிறவங்களுக்கு திருமணம் எதுக்கு, குடும்பம் எதுக்கு, ஊழியத்துக்குன்னு அவங்க வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க, கரெக்டு தானே அவங்க சொல்கிறது அப்படின்ட்டு உலகத்தில் உள்ளவங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க. அது கரெக்டு தானேன்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தான் விதைக்கிற விதைகள், களைகளை விதைக்கிறான். ஏசாமி சொன்னார், இதுதான் ராங் கான்செப்ட்ஸ், ராங் ஐடியாலஜி, இதெல்லாம் சாத்தான் விதைக்கிற கலைகள்.
இப்படியெல்லாம் சாத்தான் வந்து இந்த பைபிள் நாலேஜில் நாம் வளராமல் இருக்கிறதுக்காக பல வகையில் இதை தடை செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் வந்து பைபிள் நாலேஜில் வளரணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு 1 தீமோத்தேயு 2:4 இருக்குது. நாம் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை அறிகிற அறிவில் பைபிள் நாலேஜில் வளரணும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு அங்கே இருக்கும். அதனால் நம்ம பைபிள் நாலேஜில் வளரணும். அருமையானவர்களே, பைபிள் நாலேஜில் நம்ம வளரலாம் என்றால் நம்ம பாழாக போயிடுவோம். இஸ்ரவேலர்களை குறித்து ஓசியா 4:6 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய மக்களுக்கு என்னை குறித்த ஒரு அறிவு இல்லை, வேதத்தை அவர்கள் அசட்டை பண்ணியிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் சங்காரமாயிட்டாங்க, பாழாக போயிட்டாங்க, நாசமாக போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பைபிள் நாலேஜ் நமக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம பாழாக போயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில் நாம் அழிஞ்சு போயிடுவோம். அதனால் எப்படியாகிலும் பைபிள் நாலேஜில் நம்ம வளரணும். அதுதான் ஆண்டோடைய சித்தம். நம்ம வளரக்கூடாதுன்றதுக்காக சாத்தான் அவன் செய்ய வேண்டிய அவனால் முடிஞ்சதெல்லாம் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால் அது மட்டும் இல்லை, மத்தேயு சுவிசேஷம் 22 29 ஆண்டவர் இந்த மத குருக்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வேதம் தெரியல, அதனால தான் யூ ஆர் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னார். வாசிப்போம் பாருங்கள் அந்த ஒரு வசனத்தை. மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதிமுத்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? தேவனுடைய வாக்கியங்கள் உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தின் அறிவில், பைபிள் நாலேஜில் நம்ம வளராவிட்டால் தவறான ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும், தவறான முடிவுகள் எடுப்போம், தவறான விதத்தில் நாம் விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுவோம். அதனால் வேத அறிவு நமக்கு முக்கியம். பைபிள் நாலேஜில் நம்ம நன்றாக வளரணும். பைபிள் நாலேஜில் நம்ம வளர்ந்தால்தான் சாத்தானையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விஷயத்தில் கர்த்தருடைய இரத்தத்தினாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் இவர்கள் சாத்தானை உலகத்தில் ஜெயம் பெற்று வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதனால் பைபிள் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்பொழுது நாம் அந்த 1ஆம் சங்கீதத்தில் இருக்கிறபடி எந்த காலத்திலையும் இலையுதிராமல் பசுமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். பைபிள் நாலேஜில் நம்ம வளர்ந்தால் நாம் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்போம். பைபிள் நாலேஜில் நம்ம வளர்ந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். 1ஆம் சங்கீதத்தில் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, சாத்தானுக்கு என்ன பிடிக்காதுன்னா பைபிள் நாலேஜில் வளர்றது அவனுக்கு பிடிக்காது. ஆக மொத்தத்தில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வேதத்தினுடைய அறிவிலே வளர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். எப்படியாவது போராடி பைபிளை சரியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸாக இருப்பீங்க, பசுமையாக இருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் இந்த வேத அறிவில் வளரக்கூடாது என்பதற்காக சாத்தான் செய்கிற காரியங்கள் அவன் செய்வான். நாமும் கூட விடா முயற்சியோடு கூட பைபிள் நாலேஜில் நம்ம வளரணும். இது 4வது விஷயம். 5வதாக சாத்தானுக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் எதுன்னா, ஆண்டவருக்கு நம்ம காணிக்கைகளை கொடுக்கறது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நாம் கொடுக்குற காணிக்கைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை வளர்த்துரும். இப்போ நீங்கள்லாம் கொடுக்குற காணிக்கைனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போது நம்ம யார்கிட்டையும் டொனேஷன் வாங்குறதில்ல, எங்கேயும் நமக்கு தேவைகளை சொல்கிறதில்ல, சபையார்கிட்ட கூட கேட்குறதில்ல, அறிவிக்கிறோம். நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க. அது இந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டாக நம்முடைய சர்ச்சு போயிட்டு இருக்குது. அப்போது இது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிக்காது. எது? கடவுளுடைய ஊழியம் வளர்றது, கடவுளுடைய சபை வளர்றது அவனுக்கு பிடிக்காது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறாரு ஆண்டவர், என்னுடைய சபையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, அதனால உங்களுடைய காணிக்கைகளை என்னுடைய ஆலயத்தில் உள்ள பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கேட்டுட்டார். அதனால் நாம் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, சபை வளர்றது, ஊழியம் வளர்றது, இதெல்லாம் சாத்தானுக்கு பிடிக்காத விஷயம். அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, நமக்கு எவ்வளோ சம்பாத்தினம் வருது, எவ்வளோ வருமானம் வருது, சம்பளம் வருது,
ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் விட மாட்டேன்றான். டக்குன்னு செலவு பண்ணுற மாதிரி நம்மளை மோசம் போக்கிடுறான். பட்ஜெட் போட்டு தானே செலவு பண்ணணும். நமக்கு ஒரு பணம் இவ்வளோ வருமானம் இருக்குன்னா, நமக்கு இந்த அளவுக்கு வருமானம் இருக்குது, இந்த பணம் இதுக்கு, இந்த பணம் இதுக்கு, இந்த பணம் இதுக்கு அப்படின்னு பட்ஜெட் போட்டு ஜபம் பண்ணி அதன்படி செலவு பண்ணாக்கா நாம் கடன்காரங்களை ஆகிட மாட்டோம், நாம் கஷ்டத்தில் முழுகிட மாட்டோம், அற்புதமாக முன்னுக்கு வரலாம். அது மாதிரிலாம் விட மாட்டேன்றானே சாத்தான். அந்த மாதிரி வரல. ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற மாதிரி, ஒரு கண்ட்ரோலாக இருந்து செலவு பண்ணுற மாதிரி சாத்தான் விட மாட்டேன்றான். ஆடம்பரமான காரியங்களை நம்ம கண்களுக்கு காமிச்சிட்டு, இதை போல் நீயும் இருக்கணும், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, உன் வீடு இப்படி இருக்கணும், உன் வீட்டில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சாத்தனானவன் நமக்குள்ளே பேசி கடன்லாம் பட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கு அவன் நமக்கு தூண்டுதல் தர்றான், நமக்குள்ளே பேசுகிறான் கூட. நீங்கள் சொல்லலாம், அது மாதிரி எப்போ என்கிட்ட பேசலையேண்ணா அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் அவன் பேசுகிறதுக்கு நமக்கு தெரியாது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பேதுருவை ஆண்டவர் பாராட்டி, பேதுருவே இதோ பரலோகத்தினுடைய திறவுகோள்கள் உன் கையில் நான் கொடுக்குறேன் அப்படின்றார். ஐ எம் கிவிங் யூ த கீஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்றார் ஆண்டவர். மத்திய சுவிசேஷம் 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் அப்படின்றார். அதாவது அதுக்கு மேலே நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் கேட்குறாரு. பேதுரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் திறவுகோலை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு பாராட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வசனம் கீழே படிச்சிங்கன்னா அதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் பிசாசே போ பின்னாலே அப்படின்றார். அங்கே அதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம எருசலேமுக்கு போகிறோம், அங்கே போன பிறகு என்னை கைது பண்ணுவாங்க, என்னை கொலை பண்ணுவாங்க அப்படின்லாம் ஏசாமி சொன்னார். அப்போ பேதுரு வந்து உமக்கு அப்படி நடக்கக்கூடாது ஐயா அப்படின்னு வந்து பேதுரு சொல்கிறார். இப்போ நாமளாக இருந்திருந்தால் என்ன யோசிச்சிருப்போம், எவ்வளோ அன்புப்பார் நம்ம மேலே பேதுருக்கு அப்படின்னு நினைப்போம். ஏசாமிக்கு புரிஞ்சு போச்சு, பிசாசு வந்து சாத்தான் பேதுரோடு கூட பேசிட்டான் அப்படின்னு. பேதுருக்கு தெரில, ஏசாமி புரிஞ்சுக்கிட்டார். அப்போ சொல்கிறாரு, பிசாசு பின்னிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போது சில நேரங்களில் சாத்தான் நமக்குள்ளே பேசுகிறது நமக்கு தெரியாது. அது மாதிரிலாம் உங்களை பேசி தான் பட்ஜெட் இல்லாமல் செலவு பண்ணும்படி, ஆடம்பரமாய் வாழும்படி, கண்ட்ரோல் இல்லாமல் செலவு பண்ணும்படி உங்களுக்குள்ளே பேசி உங்களை வஞ்சித்து ஏமாற்றி இன்றைக்கி உங்களை எல்லாரையும் கடங்காரங்களாக உட்கார வச்சுருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லட்டுமா, உங்களை எல்லாரையும் கடங்காரங்களாக உட்கார வச்சுருக்கிறோம். காரணம், ஒரு கண்ட்ரோல் இல்லை, ஒரு பட்ஜெட் இல்லை, ஒரு ஜபம் இல்லை, நிதானம் இல்லை. எதனா வாங்கணும்னு சொன்னால் உடனே அவங்க வாங்கிட்டாங்களா, நம்ம வாங்கிடலாம். அவங்க கட்டிட்டாங்களா வீடு, நம்மளும் கட்டிடலாம். இவ்வளோ கடன் வாங்கி கட்டுறோமே, இவ்வளோ கடன் வாங்கி சேர போகிறோமே, இதுக்கு மாதம் இவ்வளோ போகுமே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வீட்டில் நமக்கு நடக்கும், அதெல்லாம் யோசிக்க விட மாட்டேன்றான் சாத்தான். இப்படியெல்லாம் உங்களை கடங்காரங்களாக்குனா தான் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்காம நிறுத்துருவீங்க. கடங்காரங்களாக்குனா தான் கடவுளுக்கு கொடுக்காம நீங்கள் நிறுத்த முடியும் உங்களை. அதனால தான் பிசாசு பண்ணுறான். அதனால் இந்த சம்பளம் வாங்கிட்டீங்கன்னாக்கா உடனே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக என்னென்ன டியூ கட்டணும், யார் யாருக்கு வட்டி கட்டணும், யார் யாருக்கு என்ன கட்டணும், அதுதான் ஒரு தரிசனமாக கொடுக்குறான் சாத்தான். அந்த தரிசனத்தை தான் கொடுக்குறான் உங்களுக்கு. மகனே சம்பளம் வாங்கிட்டியா, இந்த கடைக்கு, இந்த கடன்காரனுக்கு, இந்த பேங்க்குக்கு, இந்த ஃபைனான்ஸுக்கு இவ்வளோலாம் நீ கொடுக்க வேண்டியிருக்குது, பத்திரம் அப்படின்ட்டு அந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த காரணத்தினால கடவுளுக்கு உங்களால் கொடுக்க முடியாமல் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை மாதிரி நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது, தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கறது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் இதெல்லாம் நம்மளை வந்து நம்ம அறியாமலே கடங்காரங்களாக்கி விட்டுட்டோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் இனிமேல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜபத்தோடு இருக்கணும், பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும், கண்ட்ரோலாக இருக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி பொருளாதார விஷயத்தில் நீங்கள் முன்னேறணும்.
முன்னுக்கு வரணும். உங்கள் பங்குக்கு நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குறதுலேயும் குறை இருக்கக்கூடாது. அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கடவுளுக்கு 1 மடங்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 மடங்கு ஆண்டவர் தருவாருன்னு சொல்லிட்டு அங்கே அன்னாளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்னாளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, சாமுவேல், ஒரே ஒரு பையன். அந்த பையனையும் அந்த அம்மா அழுது புலம்பி மன்றாடி ஆண்டவர்கிட்ட ஓன்னு அழுது பெற்றுக்கொண்டாங்க அந்த பையனை. அந்த பையனை கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. ஆண்டவர் அன்னாளுக்கு மேற்கொண்டு 5 பிள்ளைகளை கொடுத்தார் அப்படின்னு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்குது. இது நாம் கற்றுக்குறோம் இந்த சத்தியத்தை. கடவுளுக்கு நம்ம கொடுத்தா நமக்கு பல மடங்கெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கைகளையும் தசமானம் கொடுக்கறது சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் சொல்லுங்கள், நீங்கள் காணிக்கைகளை கொடுத்தா சபை வளரணும், ஊழியங்களும் வளரணும், அதுக்கப்புறம் நீங்களும் வளருவீங்க. அல்லேலூயா. நீங்களும் வளருவீங்க, உங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துடும். நீங்கள் 1 மடங்கு கொடுத்தா 5 மடங்கு கொடுக்குறாரு இல்லையா ஆண்டவர். அந்த இடத்துல அந்த மல்கியால சொல்லுவார், வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு திரளாய் தருவேன்னு சொல்கிறார். அதனால் நீங்களும் வளருவீங்க, சபையும் வளரும், ஊழியமும் வளரும். இது சாத்தானுக்கு எப்படி பிடிக்கும்? ஜீர்ணிக்கவே முடியாது, அவனை தாங்கவே முடியாது. அதனால் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணி எப்படியாவது இந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வாங்க, கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் பொருளாதார விஷயத்தை நல்ல முன்னுக்கு வரணும். 6வதாக பிசாசானுக்கு பிடிக்காத, சாத்தானுக்கு பிடிக்காத 6வது விஷயம் என்னென்னா, நம்ம பக்தி வைராக்கியத்தோடு வாழறது சாத்தானுக்கு பிடிக்காது. நம்ம பக்தி வைராக்கியத்தோடு வாழறது சாத்தானுக்கு பிடிக்காது. வேறு வைராக்கியத்தோடு வாழறது சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு வைராக்கியம் எது? அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி, எனக்கு சான்ஸ் கிடச்சினாக்கா என்ன பண்ணுவேன்னு அது பண்ணுவேன். இது வேறு விதமான வைராக்கியம். இந்த வைராக்கியம் சாத்தானுக்கு பிடிக்கும். பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. பக்தி விஷயத்தில் தாவீது ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் வாசிப்போமானால், அந்த வார்த்தைகளில் தாவீதுக்கு ஆண்டவர் பேரில் எவ்வளோ பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர் தான் தாவீது. பக்தி வைராக்கியம் இருந்தால் சாத்தானுக்கு பிடிக்காது இல்லை. என்ன நடக்குதுன்னா, இவர் கோலியாத்தை கொலை பண்ணிடுறாரு, சாவடிக்கிறார் சண்டையில். ஜனங்கள்லாம் தாவீதை போற்றி புகழ்ந்து பாடல்களை பாடுறாங்க. கோலியாத்தை சாகடித்து சண்டை போட்டு அவனை சாகடிச்சிட்ட பிறகு தாவீதை பற்றி பாடினாங்க. சவுலுக்கு கோபம் வந்துச்சு. நல்லா கவனிக்கிற முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே வரேன் நாம. சவுலுக்கு கோபம் வந்துடுச்சு. இவரை புகழ்ந்தது சவுலுக்கு கோபமாக இருந்துச்சுன்னு 1 சாமுவேலில் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனத்தில் இருக்குது. கோபம் வந்துருச்சான் தாவீதை பற்றி ஒரு கோபம். இவனை எல்லாரும் பாராட்டுறாங்களே, புகழறாங்களே அப்படின்ட்டு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே கோபம் வராமலாம் இருக்காது. அந்த கோபத்தை அப்படியே உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா சாத்தானுக்கு நீங்கள் கதவை திறந்து விட்டுறீங்க, சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 26, 27, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதாவது கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லலை, கோபம் வந்தாலும் பாவம் பண்ணாதீங்க. அந்த கோபத்தில் கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறது, வேறு மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கிறது, அது மாதிரி பாவ காரியங்கள் செய்யாதீங்க. அடுத்தது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு கோபம் வந்து அதை அப்படியே உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு வேறு விதமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களோ சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்றீங்க. நல்லா கவனிக்கணும், சாத்தானுக்கு இடம் கொடுத்துருவீங்க. அதுதான் பவுல் சொல்கிறார் இந்த இடத்துல. இப்படி தான் சவுலுக்கு நடந்துச்சு. சவுல் ராஜா தாவீதை பாராட்டுறாங்க, புகழறாங்களேன்னு கோபம் வந்துருச்சான். உடனே ஒரு ஈவில் ஸ்பிரிட் அவருக்குள்ளே வந்துருச்சான். 10ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு, ஒரு அசுத்தமான ஒரு ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்தது. சரிங்களா?
இப்போது அசுத்த ஆவி சவுலுக்குள்ளே பிரவேசித்தது பிறகு இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, பக்தி வைராக்கியமாக இருக்கிற தாவீதை ஒழிக்கணும், சாகடிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாரு. சரிங்களா? முடிவு பண்ணிவிட்டு அவர் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. 18ஆம் அதிகாரத்தில் 2 முறை முயற்சி பண்ணுறாரு, ஆண்டவர் காப்பாற்றிடுறாரு. 19ஆம் அதிகாரத்தில் 7 முறை முயற்சி பண்ணுறாரு, ஆண்டவர் காப்பாற்றிடுறாரு. அப்புறம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை முயற்சி பண்ணுறாரு, 26ஆம் அதிகாரத்தில் இன்னொரு முறை முயற்சி பண்ணுறாரு, அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. எப்படியா ஆகிலும் தாவீதை கொன்னுடணும். என்ன பண்ணார் தாவீது? பக்தி வைராக்கியமாக இருந்தார், ஆண்டவருக்காக நின்னார், ஆண்டவர் வெற்றியை ஜெயம் கொடுத்தாரு. இது இவனுக்கு கோபம். அந்த தீய ஆவி இவனுக்குள்ள நுழைஞ்சிருச்சுல்ல, அந்த சாத்தனுடைய ஆவி. அந்த ஆவி பக்தி வைராக்கியமாக இருக்கிற தாவீதை ஒழிக்கிறதுக்கு பார்க்குறான் பாருங்க. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பக்தி வைராக்கியமாக இருக்கணும் என்று நாம் யோசிக்கிறோம். சாத்தானுக்கு அது பிடிக்காது. அவன் பல வகையான தொல்லைகளையும் துன்பங்களையும் நமக்கு கொடுப்பான். இதை தான் பவுலடியார் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீங்கள் பக்தியாக வாழணும்னு நினச்சாவே உங்களுக்கு கஷ்டம் வரும். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறீங்க சீக்கிரமா? தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவர்களுக்கு துன்பங்கள் வரும். ஆனாலும் நமக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்ன தெரியுமா? ஆள் பலம் இல்லை, பண பலம் இல்லை, நம்முடைய பக்தி தான் நமக்கு இருக்கிற பலம். நம்முடைய பக்தி நம்ம காப்பாற்றிடும். துன்பங்கள் மத்தியில் யோபு இருந்தப்போ அவருடைய நண்பன் யோபுக்கிட்ட இதை தான் சொல்கிறார். யோபு 4ஆம் அதிகாரத்தில், நீ எவ்வளோ கடவுளுக்கெல்லாம் சேவை செய்தியப்பா, நீ பக்தியாக வாழ்ந்தியப்பா, உன்னுடைய பக்தி உனக்கு தைரியம் கொடுக்காதா? உன்னுடைய பக்தி உனக்கு தைரியம் கொடுக்காதா? உன் பக்தி தானே உனக்கு தைரியம் கொடுக்கணும். நான் பக்தியாக இருக்கிறேன், நான் கடவுள் பிள்ளையாக இருக்கிறேன், நான் நீதியின் பாதையில் போகிறேன், கர்த்தருக்கு சேவை செய்கிறேன், என் ஆண்டவர் கைவிட மாட்டார், என்னை ரட்சிப்பார், இந்த சூழ்நிலையை மாற்றிடுவார், சாத்தனை வெக்கப்படுத்துவார், எனக்கு ஜெயம் தருவார் அப்படின்லாம் யோசிக்க மாட்டியா? உன் பக்தி உனக்கு தைரியம் கொடுக்காதா அப்படின்னு கேட்குறாரு 6ஆம் வசனத்தில். அதனால் நமக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தில் நமக்கு துன்பங்கள், பாடுகள், தொல்லைகள் பிசாசு மூலமாய் வரும், ஜனங்க மூலமாகவும் வரும். பயப்படவே தேவையில்லை, கலங்கவே தேவையில்லை. நம்முடைய பக்தி நம்ம காப்பாற்றும். அல்லேலூயா. நம்முடைய பக்தி நம்ம காப்பாற்றும். நம்ம பக்தியாக இருந்தால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிடுவார். அதுதான் 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். சரிங்களா? எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். அதனால் நீதிமான்களாக பக்தியாக வாழ, நமக்கு பக்தியாக நிற்கிறதுனால நமக்கு பிரச்சனை வந்தாலும் பயப்படவே தேவையில்லை. நம்முடைய பக்தியில் நம்ம நிலைச்சு நிற்கணும். அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து நம்மை காப்பாற்றுவார். இல்லைன்னா ராஜா அந்த நாட்டை ஆளுகை செய்கிற ராஜா கிட்டேருந்து ஒரு சாமானியமான மனுஷன் எப்படி தப்பிக்க முடியும்? தாவீதை ஆண்டவர் தப்பிச்சிட்டாரே, காப்பாற்றிட்டாரே. அவருடைய பக்தினால கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டார். கர்த்தர் எப்படியெல்லாம் காப்பாற்றினார்னா அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறதுல சாத்தானுக்கு பிடிக்காது. இங்கே தாவீது பக்தி வைராக்கியமாக இருக்கார், சவுல் தாவீதின் மேலே வைராக்கியமாக இருக்கார், கொல்லணும் விடக்கூடாது அப்படின்னு. கடைசியில் சவுல் ராஜா அழிஞ்சே போயிட்டார், குடும்பம் நாசமாக போச்சு, கடவுளால் கைவிடப்பட்டார். அவர் கொடுத்திருந்த அந்த ராஜரீகமான அந்த பதவியை கர்த்தர் எடுத்துட்டார், நாசமாக போயிட்டார். அதனால் நாம் பக்தி வைராக்கியத்தோடு இருப்போம். வேறு வைராக்கியங்கள் இருந்தால் நமக்கு தான் அழிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக ஜப வீரர்களாக நாம் உருவாவது சாத்தானுக்கு பிடிக்காது. நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜப வீரர்களாய் தயாராகணும் என்பது ஆண்டோடைய சித்தம் அப்படின்ட்டு 1 தெசலோனிக்கர் 5:17 இருக்குது. ஆனால் சாத்தானுக்கு அது இஷ்டம் இல்லை. சாத்தான் அதனால் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜபம் பண்ணுறோம்ல, அந்த ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தராருல, அந்த பதில் நம்ம சேராமல்
பாதியிலே சாத்தான் வந்து அதை நிறுத்திடுறான் அப்படின்னு பைபிளில் ஒரு 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 சம்பவத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தானியேல் ஜெபம் பண்ணார், ஆண்டவர் வந்து பதில் அனுப்பிட்டார். அந்த பதில் வந்து தானியேலை வந்து அடையாமல் சாத்தானானவன் 21 நாள் டிலே பண்ணிட்டான், அதை நிறுத்திட்டானான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்களேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12, 13 தேவதூதன் வந்து தானியேலுக்கு சொல்கிறார், நான் நீ ஜெபம் பண்ண நாளிலேயே ஆண்டவர் வந்து இந்த இந்த வார்த்தையின்படி இந்த இந்த பதில் உனக்காக அனுப்பினார். நான் வரும்பொழுது 21 நாள் இந்த தீய சக்திகள், பிசாசின் சக்திகள் என்னை எதிர்த்து நின்றது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அதனுடைய அங்கே இருக்கிற சாராம்சம். 10ஆம் அதிகாரம் 12, 13. அப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணுறான், நம்ம ஜபங்களுக்கு கடவுள் கொடுக்குற பதில்களை, ஆன்சர்ஸை தடை பண்ணுறான். இப்போது நாம் செய்கிற ஒவ்வொரு ஜபமும் ஆண்டவர் கேட்குறாரு. நம்ம கேட்டபடி ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, நமக்கு நடந்துச்சுன்னா, நாம் இன்னும் அதிகமாக ஜபம் பண்ணுறவங்களாம் மாறிடுவோம். இன்னும் அதிகமாக ஜபம் பண்ணுவோம், ஆர்வமாக ஜபம் பண்ணுவோம், ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவோம், பெரிய பெரிய காரியங்களாக நடக்கும். அதனால் இந்த பதில்களை அவன் தடை பண்ணிட்டான்னு சொன்னால் நமக்கு அந்த ஜபத்தின் மேலே பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது. எங்கே நம்ம ஜபம் கேட்க மாட்டோம், நம்ம வேண்டிக்கிறோம், அது கிடைக்கலையே நடக்கலையே அப்படின்னு போயிடும். அப்போ அந்த ப்ரேயர் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு வளராது. இதுக்காக சாத்தான் என்ன பண்ணுறான், நம்ம ஜபங்களுக்கு வர்ற பதில்கள்லாம் தடை செய்கிறான், நாம் ஜப வீரர்களாக மாறிடக்கூடாதுன்னு. ஆனால் உலகத்தை அசைத்த எல்லா ஊழியக்காரர்களும் ஜப வீரர்களாக இருந்ததுனாலே தான் உலகத்தையே அசைத்தார்கள், பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் செஞ்சாங்க. நாம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, ஜப வீரர்களாக மாறக்கூடாது அப்படின்ட்டு சாத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் நம்மளை கேட்குறது என்னென்னா, 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறார். 1 மணி நேரமாவது எனக்காக ப்ரேயர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. மத்தேயு சுவிசேஷம் 26:40. ஆகவே நாம் எப்படியாகிலும் ஜெபம் பண்ணணும். ஒரு 1 ஹவர் டெய்லி ப்ரேயர் பண்ணுறவங்களா நாம் மாறிட்டு ஜப வீரர்களாக நம்ம தயாராகணும். பைபிளில் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, தாவீது அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார், நாட்டை ஆளுகை செய்கிறாரு, நிறைய விஷயங்கள் அவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் பிஸியாக இருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் மகனோடு கூட பெரிய போராட்டமாக இருந்துச்சு. மகள்து தாமார் என்கிற தன்னுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவருக்கு ஒரு படை தளபதி இருந்தார், யோவாப் என்பவர், அவரோட பிரச்சனை இருந்துச்சு. பிலிஸ்தியர்களோடு கூட பிரச்சனை இருந்துச்சு. இத்தனை பிரச்சனைகள் மத்தியில், இவ்வளோ பிஸி ஷெட்யூல் மத்தியில் தாவீது எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் 7 முறை ஜெபம் பண்ணுவாராம். 7 முறை ஜெபம் பண்ணுவாராம். அவர் சொல்கிறத வாசிக்கலாம் பாருங்கள். 119:7. உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். எவ்ரி டே 7 முறை தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறார். தேவனை துதிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. இவ்வளோ பிஸி ஷெட்யூல், சரிங்களா? அதனால் டைம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. தாவீது ராஜாவை விடவா அவர் நாட்டையே ஆளுகை செய்கிறவர். அவருக்கு எவ்வளோ அலுவல்கள், எவ்வளோ நிர்வாக பிரச்சனைகள், அதன் மத்தியிலேயும் 7 முறை ஜெபம் பண்ணுறார். அதனால் முடியும், நம்ம நினச்சா ஜெபம் பண்ணலாம். நம்ம ரொம்ப பிஸி, டைமே இல்லை நினச்சா அவ்வளோதான், முடியாது. எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தால் பண்ணிடலாம். மொத்தத்தில் நாம் ஜப வீரர்களாய் மாறுவது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆனால் நாம் எப்படி ஆகிலும் ஜப வீரர்களாக மாறணும். இந்த தாவீது இந்த இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலையும் ஜப வீரராக இருந்ததுனாலே அவருடைய துவக்கத்தில் அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடையனாக இருந்தான். வாழ்க்கை முடியும் போது ஒரு தீர்க்கதரிசியாக தயாராகிட்டார். அவர் பேசின தீர்க்கதரிசன வசனங்கள், சங்கீதம் 2, 16ஆம் சங்கீதம், 22ஆம் சங்கீதம்,
40ஆம் சங்கீதம், 41ஆம் சங்கீதம், 69வது சங்கீதம், 110வது சங்கீதம். இத்தனை சங்கீதங்களில் நிறைய தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆடுகளின் பின்னாலே ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையன் வாழ்க்கை முடியும் போது அவ்வளோ மெச்சூர் ஆகிட்டு, அப்போஸ் 13:22 படி ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவனாக மாறிட்டு முடிவில் தீர்க்கதரிசி ஆயிட்டார். இதெல்லாம் ஜெபத்தில் சாத்தியமாகும். ஜெப வீரர்களாக தயாராகிட்டோன்னா இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாறிடும். பெரிய ஊழியக்காரங்களாகிடுவோம். இப்படியெல்லாம் நம்ம ஆகக்கூடாதுன்றதுக்காக சாத்தான் பல வகையான பிஸி ஷெட்யூல் நமக்கு கொடுத்துட்டு, உடம்புல டயர்ட்னஸ் கொடுத்துட்டு, வாழ்க்கையில் சோர்வுகள் கொடுத்துட்டு, பிரச்சனைகளை கொடுத்துட்டு, ஜபத்தின் மீது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறோம். ஆனால் நாம் எப்படி ஆகிலும் ஜப வீரர்களாய் தயாராகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜப வீரர்களாய் நாம் தயாராகிட்டோன்னு சொன்னால் உன்னத தேவனுடைய உன்னத பலனை பெற்றுக்கொள்வோம். உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தாவீதைப் போலவே பெரிய ஊழியத்தை செய்வோம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக மாறுவோம். பெரிய ஊழியம் செய்வோம். தீர்க்கதரிசியாய் நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாய் முடியும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சாத்தானுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் நாம் எப்படி ஆகிலும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி முடிவெடுத்து நம்ம செய்யணும். அவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம செஞ்சால் தான் ஆண்டவருக்கு பிடித்தவங்களாக இருப்போம். அல்லேலூயா.